ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதும் என்னிடம் கேட்பார். என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் எனக்கும் ஏன் அதிகமான வாக்குவாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது? நான் சொல்லும் விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லா நேரமும் ஏதோ ஒரு வாக்குவாதங்களோ எங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கும் ஒருவரும் கூடவா என்னை புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலைமையோடு இருப்பார்கள். என்னை ஏன் யாரும் புரிந்து கொள்வது இல்லை? எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி திட்டிக் கொண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். தங்கமே, எந்த ஒரு வீட்டில்தான் கருத்து வேறுபாடு வருவதில்லை? யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய விஷயத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இதுதான் உண்மை. உனக்கே இது நன்றாக தெரிந்ததுதான். நீயே ஒரு விஷயத்தை பற்றி சரியாக பேசினாலும் சரிதான். நீ சரியாக பேசவில்லை என்று சொல்லத்தான் ஆட்களோ எப்பொழுதும் இருக்கிறார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதை சரியாக பேசினாய் என்று சொல்வதில்லை. என்னுடைய கண் பார்வையை என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லா விஷயத்தையும் சரியாக பேசுகிறாய். ஆனால் நீ சரியாக பேசுகிறாய் என்று சொல்லிவிட்டார்கள் என்று வைத்துக்கொள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நீ பெரியவர் ஆகிவிடுவார், அவர்கள் சிறியவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் அல்ல தங்கமே. இங்கு ஒருவன் சரியாக பேசுகிறான், ஒரு முடிவு சரியாக சொல்கிறான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் தவறாக சொல்கிறான் என்றால் இது தவறு என்று சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக உன்னுடைய குடும்பத்தில் என்ன செய்கிறார்கள்? நீ எது சொன்னாலும் எடுத்துக்கொள்வதில்லை. உன்னை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் அவ்வளவுதான் என்று வைத்திருக்கிறார்களே தவிர உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் இன்பத்தில் இருக்கும் முடிவோ துன்பத்தில் இருக்கும் முடிவோ எந்த ஒரு விஷயத்திற்கும் உன்னை கலந்து பேசி எதுவும் செய்வதே இல்லை. எப்பொழுதும் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு விஷயத்தை பேசிவிட்டு நான் பேசவே இல்லை என்று சொல்வதும் இப்படித்தான் உன்னுடைய சுற்றி இருக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு வக்கீல் ஒரு பிரச்சனைக்காக வாதாடுகிறார். அவர் வாதாடுவதை பார்த்து அங்கு இருப்பவர்கள் அனைவருமே வியக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆளை நிற்க வைத்து இவன் தப்பானவன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த வக்கீலுடைய கூட இருக்கும் ஒரு நபர், ஐயா, நீங்க இப்போ யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களோ அவங்க தான் நம்மளுடைய கட்சிக்காரவங்க. நீங்க மாத்தி இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி இவனுக்கு எதிராக வாங்கி கொடுத்துட்டீங்க. ஒரு தப்பான ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்துட்டீங்க. நம்ம கட்சிக்காரனுக்கு நீங்களே ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு என்ன பண்றாரு? திடீர்னு அப்படியே தலைகீழ அப்படி திரும்பி, இவன் தப்பானவன் இல்ல, இவன் சரியானவன் தான், இதெல்லாம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு போட்டு குழப்பி சரி பண்ணி யாருக்கு அவன் தப்பானதுன்னு வாங்கி கொடுத்தானோ அவனுக்கே சரியானதுன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் இவன் நம்ம கட்சிக்காரன் அப்படின்னு தெரியாம இவன் குற்றவாளி அப்படின்னு அந்த பையனை சொல்லிட்டாங்க. அடுத்தது கூட இருக்கிறவங்க இவங்க நம்ம கட்சிக்காரவனுக்கே நீங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல நான் சொன்னது அப்படி தப்பு, இவன் தப்பே பண்ணல, இவன் சரியானதான் பண்ணான் அப்படின்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்த அடுத்த நிமிஷமே இவன் தப்பானவன் இல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனைய எடுத்துட்டாங்க. ஒரு நபரால ஒரே நேரத்துல இப்படியும் பேச தெரியுது அப்படியே பேச தெரியுதுன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்குவாதம் வராம எப்படி இருக்கும்? ஒரு நபரால ஒரு விஷயத்துக்கு ரெண்டு விதமாவும் பேச முடியும். அதே மாதிரி இப்போ உன் குடும்பத்துல நீ இருக்க, உன்னுடைய துணை இருக்க. உனக்கு ஒண்ணு தோணும், உன் துணைக்கு ஒண்ணு தோணும். ரெண்டு பேத்துக்குமே ஒரே விஷயம்தான் தோணும் அப்படிங்கிறது கிடையாது. உனக்கு எது சரியோ அதை செய். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். உன்னை ஒரு இடத்துல யாராவது நிராகரிக்கிறாங்க, உன்னை யாராவது ஒரு இடத்துல ஒரு மனுஷியா கூட பார்க்கல அப்படின்னா அந்த இடத்துல வாயை திறக்காத. அதுவே உனக்குன்னு ஒரு காலம் வரும்ல, நீ ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்ல, அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத. இதுதான்
செய்ய வேண்டியது. இதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் குழம்பிட்டு எப்ப பார்த்தாலும் கதறிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறாது. நீ மாத்த வேண்டியது மத்தவங்கள அல்ல. என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது மத்தவங்கள அல்ல, ஒன்ன நீ மாத்திக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கிற சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கும். ஒரு நபரிடமிருந்து உனக்கு நல்லதொரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் நீ இருப்பதை விட அந்த இடத்தில் மௌனமாக இருப்பது மிகவும் சிறந்தது. உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை என்றால் உனக்கென்று ஒன்று வரும் அல்லவா, நீ முடிவெடுக்க வேண்டும், நீதான் அந்த விஷயத்துல முடிவெடுத்து செய்யணும் அப்படின்னு ஒண்ணு வரும்ல, அந்த இடத்துல யாருக்கும் எப்பொழுதும் வாய்ப்பே கொடுக்காத. புரிகிறதா? யாருக்கும் எப்போதும் வாய்ப்பு கொடுக்காத. உன்னை எப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் கலந்து ஆலோசிச்சு எதுவுமே செய்யாம இருக்காங்களோ அதே மாதிரி அவங்கள்ட்டையும் கலந்து ஆலோசிச்சு எதையும் செய்யாத. உன்னுடைய வாழ்க்கையில நான் இருப்பேன், ஒவ்வொரு நிமிஷமும் இருப்பேன். இப்பயும் நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு கதையா சொல்லி ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய நாள் கஷ்டத்திலேயே இருந்துட்டேன், நிறைய நாள் மன உளைச்சலிலேயே இருந்துட்டேன். இனிமே மன உளைச்சலுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில இருக்க எந்த ஒரு விஷயத்துக்கோ இடமே இல்லை. இது வரைக்கும் ஏன் என்கிட்ட எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு நீ சொன்னல, இனிமேல் அது புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு நீ சொல்றது பிடிக்கல, நீ சொல்றது அவங்க சொல்றது உனக்கு பிடிக்கல. இது மாறி மாறி வாக்குவாதமா தான் போகும். அதனால எப்பொழுதும் மனதுக்குள் கலக்கம் வைக்காதே. உனக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்டு எதையும் செய்யவில்லை என்றால் உனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும் பொழுது நீ யாரையும் கேட்காம நீ செய்யலாம். உனக்கு ஒரு இடத்தில் மதிப்பு இல்லை, உன்னை ஒரு மனுஷியாக கூட நினைக்கவில்லை என்றால் அந்த ஒரு இடத்திலும் அவர்களை நீ நினைக்க வேண்டும் என்ற அவசியம் என்ன? எவன் ஒருவன் அன்பை காட்டுகிறானோ அவனுக்கு நீ அன்பை கொடுத்தால் போதும். எவன் ஒருவன் உனக்கு பாசத்தை காட்டுகிறானோ அந்த இடத்தில் நீ உண்மையாக அவனுக்கு பாசத்தை கொடுத்தால் போதுமே தவிர மற்றவற்றை அவன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்பத்தையே நீ கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஒருவன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தான் என்றால் திரும்ப உனக்கு இன்பத்தை கொடுக்காது, துன்பத்தை கொடுக்காது, ஒதுங்கிவிடு. ஒருவன் அன்பு காட்டவில்லை என்றால் திரும்ப அன்பு எதையும் காட்ட வேண்டாம், ஒதுங்கிவிடு. ஒருவன் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறான் என்றால் திரும்பி துன்பத்தை கொடுக்காது, ஒதுங்கிவிடு. அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டே உனக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு நீ வாய்ப்பு கொடுக்காதே, அந்த இடத்துல ஒதுங்கிவிடு. யாருக்கும் நீ இங்கு அடிமை அல்ல. விவாதம் செய்து கொண்டு இது நான் தான் இப்படிதான் என்று நிரூபிக்க நீ யாருக்கும் அடிமை அல்ல. உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வாழ்க்கை என்று நீ வாழ்கிறாய். உனக்கென்று ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் மாத்தி 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 ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நேரா ஒண்ணு பேசி பின்னாடி ஒண்ணு பேசி உனக்கு நேரா வந்து நடிச்சு பின்னாடி போய் உண்மையான குணத்தை காட்டுறவங்கள்ட்ட எப்போதும் கையெடுத்து கும்பிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன்னு தாராளமா அவங்களுக்கு போகிறதுக்கான வழியை பிடிச்சு வச்சுக்கிட்டு எந்த உறவையுமே எனக்கு நீ வேணும் வேணும்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு உறவா இருந்தாலும் காலப்போக்குல உன்னை விட்டு போற ஒரு உறவு தான். எந்த ஒரு உறவும் இங்கு நிலையானதல்ல, நீயும் நிலையானதல்ல. இங்கு இருக்கும் ஒரே ஒரு உறவு, அந்த உறவு மட்டும்தான் கடைசி வரைக்கும் வரும் என்றால் அது தெய்வத்திற்கும் பக்தர்களுக்கும் இடையே வரும் உறவு மட்டுமே தான் காலம் முழுக்க அழிக்க முடியாத உறவாக இருக்கும். அது அண்ணன் தம்பி உறவாக இருக்கலாம், அம்மா அப்பா உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருந்தால் ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு சமயத்தில் பிரிய வேண்டியது வரத்தான் செய்யும். ஒண்ணு இயற்கையாக, இல்லை என்றால் பிரச்சனைகளோடு. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் பிரிக்க முடியாத உறவு என்றால் அது தெய்வத்துடைய உறவு. அந்த தெய்வ உறவு மட்டுமே. ஒரு பக்தன், ஒரு தெய்வம், ஒரு அப்பா, ஒரு பிள்ளை, ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, இதுதான் நிலையான ஒரு உறவு. நீ தெய்வத்தை தெய்வம் என்று பார்ப்பதை விட அம்மா அப்பா என்று பார்த்ததுதான் அதிகம். இந்த உறவு உனக்கு கடைசி வரைக்கும் வரட்டும். எதையும் நினைத்து கவலைப்படாதே. யார் உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களை தூக்கி எறி, ஓரமாக வைத்து உன் வேலையை பார். அதற்காக எப்பொழுதும் விவாதம் கொள்ளாதே.
இதுதான் சரி இதுதான் தவறு என்று. ஒரு ஆளுக்கு 2 மனம் உண்டு. அவனுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் மாற்றி மாற்றி பேசுவார்கள். அது போன்றெல்லாம் நீ இல்லாமல் தெளிவாக இரு. எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.